Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் வந்து ஆஃபர் வந்திருக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆஃபர்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு வந்து இலவசமாகவே பிஎன்பி காயின் வந்து 66 பிஎன்பி காயின் வந்து தரப்போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு பேனர்ஸையும் வந்து நீங்கள் மூவ் பண்ணுற நேரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வின் 66 பிஎன்பி இந்த மாதிரி ஒரு பேனர் வந்து வரும். ஸோ இந்த பேனரில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 66 பிஎன்பி காயின் வந்து தரப்போகிறாங்க. ஸோ ஒரு பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $621. ஸோ 10 பிஎன்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் $6000. 100 பிஎன்பி வந்து $60,000. ஸோ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான அளவில் வந்து ரிவார்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. எப்படி இதில் வந்து வின் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டால் நான் ஆல்ரெடி வந்து இதே மாதிரி 1 BTC வின் பண்ணுறத பற்றி போட்டிருந்தேன். சேம் அதே கான்செப்டில் வந்து இந்த ஆஃபர் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நாங்கள் வின் பண்ணுறது கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி பைனான்ஸில் ஐடி வெரிஃபை பண்ணி வச்சுருந்தா இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் ரெஜிஸ்டரை வந்து கொடுக்குறது மட்டும்தான் வேலை. அதுக்கு பிறகு வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எனக்கு வந்து 5 அட்டெம்ப்ட் இருக்கும். 5 கிளிக்கில் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு கிளிக்கில் வின் பண்ணிட்டேன்னு சொன்னால் எனக்கு பிஎன்பி காயின் வந்து ரிவார்டாக கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி இந்த கேமை ப்ளே பண்ணுறோன்னு சொல்லி கேட்டால் 59 செகண்ட் வந்து இந்த இடத்துல வந்து காட்டுது. அது வந்து ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வரும். 58 57 56ன்னு சொல்லி குறைஞ்சு கொண்டு வரும். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 0000ன்னு சொல்லி இந்த ரெண்டுமே வந்து வர வேணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் இது வார டைம் வரைக்கும் யாருமே கிளிக் பண்ணாமல் விட்டால் வின்னர் வந்து நீங்கள் தான். ஸோ லட்சக்கணக்கில் இந்த கேமை ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க. டைமர் வந்து 60 செகண்டில் இருக்குது. 30வது செகண்டுக்கு வந்து அந்த டைமர் வந்து மாறிட்டு இருக்குது. திரும்ப வந்து ஒரு ஆள் வந்து அந்த 30வது செகண்டில் வந்து பட்டனை வந்து கிளிக் பண்ணுறார். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசெட் ஆகி 60வது செகண்டில் வந்து நிற்கும். அவர் லாஸ்ட்டாக வந்து கிளிக்கர் ஆகிட்டார். ஸோ அதனால் அடுத்த 60 செகண்டுக்கு வந்து கிளிக் பண்ணாமல் விட்டால் அவர் தான் வந்து வின்னராக இருப்பார். உங்களுக்கு வந்து அட்டெம்ப்ட் வந்து தருவாங்க. 5 கிளிக் இருக்கும். ஒவ்வொரு கிளிக்கும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஷொட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஷொட் முடிஞ்சால் கிளிக் பண்ண முடியாது. வின் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்னென்னு சொல்லி கேட்டால் என் டைம் வந்து நெருங்குற டைம், அதாவது குறைஞ்சு கொண்டு வர நேரம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது அந்த நேரம் பார்த்து 0000 வந்து நின்றா நீங்கள் தான் வந்து வின்னர். ஸ்டார்ட்டில் வந்து கிளிக் வேஸ்ட் ஆகும். கடைசி சில செகண்ட்ஸில் வந்து கிளிக் பண்ணுறவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் மெயினாக சொல்கிறேன் 60 செகண்டுக்கு வந்து யாருமே வந்து கிளிக் பண்ணாமல் உங்களோட கிளிக் மட்டுமே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து வின்னராக இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணால் லாஸ்ட் செகண்டில் வந்து ஹெவி காம்படிஷன் வந்து இருக்கும். நான் சொல்ல வர்றது அதிகமானவங்க வந்து ஜாயின் பண்ணால் அதிகமாக வந்து கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ போட்டி வந்து இங்கே அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் 59 58 57ன்னு சொல்லி வருது. கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லீடர் போர்டு இருக்குது. யார் எத்தனையாவது செகண்ட்ஸில் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள் நான் வந்து இந்த போல்டு இருக்குது. இதில் வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்னும் 4 அட்டெம்ப்ட் இருக்குது. நான் வந்து 0000 வார டைம் வந்து கிளிக் பண்ண வேணும். நான் கிளிக் பண்ணதும் யாருமே அந்த டைமுக்குள்ளே வந்து கிளிக் பண்ணக்கூடாது. அந்த 60 செகண்டுக்கு பாருங்கள் லீடர் போர்டும் வந்து இருக்குது. இந்த லீடர் போர்டில் வந்து ஒவ்வொரு ஐடியும் வந்து எவ்வளோ செகண்ட் இருக்க கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். டொப்பாக இருக்கிறதே 56 செகண்ட் அந்த மாதிரி தான் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த நேரத்துலேன்னு சொன்னால் நீங்கள் நைட்டில்னு சொன்னால் ஏர்லி மார்னிங்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வின்னர் ஆகிட்டால் நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வந்து பெரிய ஒரு சந்தர்ப்பம் இது. ஸோ லக்கை பொறுத்து தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிவார்ட் வந்து கிடைக்குமான்னு சொல்லலாம். ஒரு பிஎன்பி காயின் வந்து $621. ஸோ 66 பிஎன்பி காயினும் வந்து $40,986 வருது. ஸோ $40,000 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலர் வந்து நார்மலாக 315 ரூபா ரேட் போகுது.
1 கோடியே 26 லட்சம் ரூபா வந்து இலங்கை காசில் வரும். நீங்கள் வின்னரான 1 கோடி 26 லட்சம் வந்து கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து ஒரு இந்தியனாக இருந்தால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் அந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் வந்துருக்கிற ஆஃபரை பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.